வணக்கம் நேர்களே. இந்திய பங்குச் சந்தைகள் இன்றைய தினம் லோவராக முடிவடைந்திருப்பது மெயினா வீக்னஸ் இன் மேஜர் பிரைவேட் பேங்க்ஸ் லைக் HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் தான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். 99 புள்ளிகள் குறைந்து 24,485 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1196, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1330. மேலும் அவுட் ஆஃப் த கீ 11 செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ்ல 6 பாசிட்டிவ் டெரிட்டரியில முடிவடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் அது போல மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு 0.27% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸ்மால் கேப் 0.04% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பிராட் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்டாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். மார்க்கெட் பிரெத் பார்த்தோம்னாக்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் அன்சேஞ்சுன்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவில் ஒரு இதை கொடுக்கல. அதுபோல் 36 பங்குகள் 52 வீக் ஹையையும் 64 பங்குகள் 52 விலையும் சொல்லுது. அடிஷ்னலாக 97 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 45 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை தட்டுள்ளதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த தினம் ஃபார்மா, மீடியா, ஆட்டோ நல்லா பண்ணியிருக்கு. ஃபார்மா தான் எமர்ஜஸ் டாப் கைடர்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஏன்னா மெயினாக இந்த அல்கம் லேபும் பயோகானும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ அது மாதிரி இண்டெக்ஸும் ஃபார்மா இண்டெக்ஸ் 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவரேஜ் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறது முக்கிய ஒரு பங்குன்னு சொல்லலாம். அது மாதிரி வீழ்ச்சி அடைந்ததில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிட்டத்தட்ட 1.0% விழுந்திருக்கு. மெயினாக இது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் கோட்டக் பேங்க் தான் முக்கிய காரணிகள்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகி, டெக் மகேந்திரா, ஹீரோ மோட்டோகார்ப், M&M, NTPC, சிப்லா, டாடா ஸ்டீல், சன் ஃபார்மா, HCL டெக், கோல் இந்தியா இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதுல பஜாஜ் ஃபைனான்ஸ், ட்ரெண்ட், இந்துஸ்தான் யூனிலீவர், HDFC பேங்க், நெஸ்லே, டாடா கன்சூமர், எட்டர்னல், ICICI பேங்க், பஜாஜ் ஆட்டோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். இதை தவிர ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ல திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 4.5% ஏறி இருக்கு. மோர் தென் 2-fold ரைஸ் இன் தேர் ப்ராஃபிட்னு சொல்லலாம் Q1ல. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சேல்ஸ் டேட்டாவும் அது மார்ஜின் அதனால இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் 7.14% ஆஃப்டர் போஸ்டிங் லோவர் ஒரு கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் பார்த்தோம்னா Q1 FY26ல கம்பேர்ட் டு Q1 FY25. அது மாதிரி ஆஸ்ட்ரா பார்த்தோம்னா அதுவும் பிளஞ்ச்டு 8.13%, வீக்கர் குவாலிட்டி குவார்டர்லி ரிசல்ட்ஸ். பட் பேட்டாவும் ட்ராப் ஆயிருக்கு 4%, 5-year லோ ஆஃப்டர் ப்ராஃபிட் டிக்ளைனால. ஸோ இதுதான் இன்றைய தினம் அதர் ஸ்டாக்ஸ் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் CIP டேட்டா வந்துள்ளது. CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்க்கும் பொழுது 8 வருடத்தினுடைய லோவை தொட்டுள்ளது 1.55% இன் ஜூலை. ஸோ இது ஒரு ஃபேவரபிள் பேஸ் எஃபெக்ட்டுங்க. அதனால டிராப்பிங் ஃபார் ஃபுட் ப்ரைசஸ் எக்ஸ்பெக்ட். RBI பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவதற்கு இது சாதகமான சூழலாக இருக்கக்கூடும். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஜூலை 1.55% ரைசஸ் 2.10% இன் ஜூன். லோவஸ்ட் year-on-year inflation rate after 2017. ஸோ CPI இன்ஃப்ளேஷன் அக்டோபர் அது ஒரு 14 மாத உச்சத்தை தொட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. RBI பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, ஏன்னா பிலோ அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு கீழே இருக்கிறதுனால 3.1% சொன்னாங்க, இப்போ 1.55 தான் இருக்கு. அதனால இது பார்த்தோம்னா நாளைய தினம் பாசிட்டிவ் ஃபார் பேங்க்ஸ், ரியாலிட்டி அண்ட் NBFC ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 3 துறைகளும் நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல சுஸ்லான் எனர்ஜி Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன் லைன் வித் எக்ஸ்பெக்டட் EBITDA மார்ஜின். நெட் ப்ராஃபிட் 324 கோடி, 7% year-on-year, எக்ஸ்பெக்டட் 479 crores. ரெவன்யூ பார்த்தோம்னா 3120 கோடி, அப் பை 55% year-on-year. EBITDA 603 crores, 64% year-on-year. So this is the complete input about the சுஸ்லான் எனர்ஜி. அதுபோல PNGLும் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்தியா அண்ட் சைனா பிளான் டு மறுபடியும் ரீஸ்டார்ட் த டைரக்ட் ஃபிளைட். ஸோ சொல்லியிருக்காங்க.
அது வந்து வரக்கூடிய 1ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, இன்றைய தினம் நமக்கு அவங்க வந்து யூரியாவை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நாம்ஸை வந்து சுலபமாக பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து நிறைய யூரியா ஃபெர்டிலைசர் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவதாக நம்மளோட டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டவுன் பை 1.08% இயர் ஆன் இயர். தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பாலி கேப் ஒண்டி தான் இன்றைய தினம் நடந்துள்ளது. போல தங்கம் 324 ரூபாய் குறைந்து 99,998, சில்வர் 299 ரூபாய் குறைந்து 1,12,980, குரூடாயில் 31 ரூபாய் குறைந்து 5,581 வணிகமாகிக் கொண்டிருக்கின்றன. மேலும் இன்றைய தினம் நிப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ் வால்யூமை தொட்டுள்ளது. பேங்க் நிப்டி ஃபியூச்சர் ஆவரேஜ் வால்யூம்ல இருக்கு. நிப்டி இன்னைக்கு வந்து 24,563 நார்மலா ஃபுல்லி ஒரு மைனஸ் ஒரு 12 பாயிண்ட் 22 பாயிண்ட் கம்மியா ஓபன் ஆச்சு. தென் மார்க்கெட்ல வந்து அது ஸ்டெடியா மேல போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பார்த்தோம்னா 24,702.60 அது வரலையும் போச்சு. தென் அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கினது, ஒரு 11:10 இறங்கினது, மறுபடியும் அதே லெவல்ல ஒரு 12 மணிக்கு டச் பண்ணினது, மறுபடியும் ஸ்லைட்டா ஏறிட்டு கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2:59 3 மணிக்கு பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு லோவை தொட்டுது. அதுதான் இந்திய தினம் 24,465.65. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ஹை வாலட்டைல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 235 புள்ளிகள் டிஃபரன்சஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வந்து ஈவினிங் வந்திருக்கக்கூடிய எக்கனாமிக் டேட்டாஸ் பெட்டரா இருக்கிறதுனால நாளை தினம் சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் மூவ்ல செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இருந்தாலும் நிப்டியை பொறுத்தவரை 24,480 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல 24,700 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். எந்த பக்கம் டிஃபரெண்ட்ல கீழே விழுந்தாலும் 24,480 கீழே இருந்ததுன்னா ஒரு 200 புள்ளிகள் வரை இறங்கக்கூடும். 700க்கு மேலே போனாலும் ஒரு 300 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். ஸோ இதுதான் வாலட்டிலிட்டி நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.